கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உயிருக்கு உயிராக பழகிய நண்பர்களும் உயிருக்கு உயிராக இருந்த உறவினர்களுமே ஒரு காலகட்டத்தில் தேவையில்லாத மனக்குழப்பங்களுக்கும் தேவையில்லாத துரோகங்களையும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகிய நபர்களும் அவர்களுமாகத்தாங்க இருப்பாங்க. லாபஸ்தானம் பலவீனமடைந்த காலகட்டங்களில் உங்களின் பொருளாதார நிலைமையில் சற்று தொய்வு ஏற்பட்ட போதோ அல்லது உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்த போதோ உங்களை சுற்றி எப்போதுமே அண்ணன் தம்பி என்று சுற்றி கொண்டிருந்த நண்பர்களின் கூட்டங்கள் உங்களை கண்டு கொள்ளாமல் மெல்ல மெல்ல விலகி சென்றது. இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன? ஆரம்பத்துல இது ஏன் இப்படி பண்றாங்க? நம்மளை சுத்தி நூறுக்கணக்கான நபர்கள் இருந்தார்கள். இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி நம்முடைய உடல்நிலையிலோ இல்லைன்னா நம்முடைய சொத்து பிரச்சனைகளிலோ நம்மளுடைய தொழிலிலோ ஒரு நஷ்டம் என்று ஏற்பட்ட போது அந்த 100 நபர்ல இன்னுமே மிஞ்சி இருப்பது ஒரு 5 இல்லைன்னா அதிகபட்சம் 10. 100ல் 90% நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பார்கள். இதில் ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு எதை பற்றியும் தோன்றியிருக்காது. ஆனால் நாட்களும் காலங்களும் போக போக நீங்களே உணர்ந்து கொள்ளவா ஆரம்பித்திருப்பீங்க. இதற்கெல்லாம் காரணம் பணம். பணம் இருந்தால்தான் நம்மளை அனைவருமே மதிப்பார்கள் என்பதை நீங்கள் நாட்கள் போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தெரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. நீங்கள் போன் செய்தாலும் எடுக்காமல் தவிர்த்தவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பார்கள். அவர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் நெருக்கமாக இருந்த சில உறவுகள். உங்களால் தங்களுக்கு எந்த பயனும் இல்லை என்பதை உணர்ந்த மாத்திரத்தாலேயே அவர்கள் உங்களை விட்டு செல்லவோ ஆரம்பித்திருப்பார்கள். ஆபத்தில் உதவாத அந்த போலி நட்புகளின் விலகல் உங்களை மனிதர்களை பற்றிய ஆழமான புரிதலுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை இட்டு சென்றிருப்பார்கள். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருப்பாங்க. உங்க வாழ்க்கையில அவமானகரமான ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கும். வாக்குஸ்தானத்தில் ராகம் மற்றும் செவ்வாயின் தாக்கங்கள் இருந்தபோது நீங்கள் செய்யாத தவறுக்காக சமுதாயத்திலும் பொது இடங்களிலும் பலரின் அவமானகரமான பேச்சுக்களுக்கு ஆளாக வேண்டியதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. அதை நீங்கள் இப்பொழுது நினைத்து பார்த்தால் கூட உங்களுடைய நாக்கானது கூத்த ஆரம்பிக்கும். ஏனென்றால் நீங்கள் செய்யாத சில விஷயங்களினால் நீங்க யாருன்னே தெரியாத சில மனிதர்களால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திட்டு வாங்கியிருப்பீங்க. தலை குனியக்கூடிய ஒரு நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நீங்கள் எதையுமே அவ்வளவு சீக்கிரம் கோபப்பட்டு எதிர்த்து பேச மாட்டீங்க என்கிற ஒரு காரணத்தினால் உங்களை அனைவருமே எப்பொழுதுமே அடிமை போலவும் உங்களை ஒரு வேலைக்காரன் போலவும் வைத்துக் கொண்டிருந்த அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இருந்தாலும் நீங்க நமக்கு தெரிந்தவனுக்காகத்தானே இந்த ஒரு உதவியை செய்கிறோம் என்று நினைத்து கொண்டுதான் அனைத்து விதமான உதவிகளையும் நீங்க செய்து கொண்டுமே தங்க இருப்பீங்க. ஆனா நாட்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போக போக அவர்கள் நடத்தக்கூடிய விதங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிடிக்காமல் போய் அது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொண்டே தங்க இருக்கும். உங்களின் பொருளாதார நிலைமையை சுட்டிக்காட்டியோ அல்லது உங்களின் கடந்த கால தவறுகளை தோண்டியோ சிலர் உங்களை மிகவும் கேவலமாக பேசிய நபர்களும் உங்களுக்குள்ள இன்னமும் இருந்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். உங்களின் சுயமரியாதையை ஒட்டுமொத்தமாக சிதைக்கும் நோக்கில் அவர்கள் வீசிய வார்த்தை வம்புகளும் உங்களை நெஞ்சில் இரத்த கண்ணீர் வடிக்க வைத்து கொண்டுமே தான் இருக்கிறது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் என்று நீங்கள் கலங்கிய இரவுகள் ஏராளமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனா அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த நம்பிக்கை துரோகமும் இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கு. நீங்க இதுவரைக்கும் எத்தனையோ நபர்களால் அவமானப்பட்டீங்க. அதே போல நம்பிக்கை இழந்த நடுத்தருவில் நிற்கப்பட்ட ஒரு அசிங்கமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். குருவின் பார்வை லக்னத்திற்கு இல்லாத ஒரு வக்ர காலத்தில் நீங்கள் உங்களின் உயிரென்று நம்பிய ஒரு உன்னதமான உறவோ அல்லது நட்போ உங்களின் நம்பிக்கையை அடியோடு உடைத்தது. நீங்கள் யாருக்காக எதையும் தியாகம் செய்ய துணிந்தீர்களோ அவர்களே உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் தூக்கி எறியவோ ஆரம்பித்தார்கள். இந்த உலகத்தில் யாரையுமே நம்பக்கூடாது என்ற கசப்பான உண்மையை அந்த ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கவோ ஆரம்பித்தது. உடைந்த கண்ணாடி துண்டுகளைப் போல உங்களுடைய நம்பிக்கைகளும் சிதறிய போது உங்களுடைய வாழ்வின் மீதான பிடிப்பே தளர்ந்து போனது போன்ற ஒரு நம்பிக்கை வீழ்ச்சியையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சந்தித்தீங்க. அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருந்து தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. ஆனால் இது எதுவுமே ஆரம்பத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியாது. நாட்களும் காலங்களும் போக போகத்தான் இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. இது உண்மையா பொய்யா என்பதையும் கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம கன்னி ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தங்க இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு புதிய சொத்தில் ஒரு யோகமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகிவிடும். 4ஆம் வீடான பூமி மற்றும் வாகன ஸ்தானாதிபதியின் அனுகூலமான அமைப்பால் சொந்த வீடு, மனை, தோட்டம் அல்லது புதிய வாகனம் வாங்கும் உங்களின் நீண்ட நாள் கனவு நினைவாக போகிறது. பல வருடங்களாக இழுபறியில் இருந்து கொண்டிருந்த பூர்வீக சொத்துக்கள் மற்றும் நில விவகாரங்கள் எவ்விதமான வில்லங்கங்களும் இன்றி உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய கைக்கு வந்து சேரும் ஒரு நல்ல ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வங்கியின் வீட்டு கடன்கள் மிக எளிதாகவே உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்துவிடும். உங்களின் பெயரிலேயே புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாவதால் சமூகத்தில் உங்களின் பொருளாதார பலன் பல மடங்கு உயர்ந்து உங்களுடைய வாழ்வாதாரம் நிலையானதாக மாறிவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சேமிப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். 2ஆம் வீடான தனஸ்தானமும் 11ஆம் வீடான லாபஸ்தானமும் ஒன்றிணைந்து செயல்படுவதால் இனிமே உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் வீண் விரயமாகாமல் சுப செலவுகளாக மாறும் அல்லது சேமிப்பாக உருவெடுக்கவோ ஆரம்பிக்கும். வங்கி கணக்கில் உங்களின் சேமிப்பு தொகை உயர்ந்து தங்கம், வெள்ளி, நகைகள் மற்றும் பரஸ்பர நிதிகள், நிலையான வைப்பு தொகைகளில் முதலீடு செய்யும் அளவிற்கு பணப்புழக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்துவிடும். உங்களின் எதிர்கால வாழ்க்கையும் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் படியான ஒரு வலுவான பொருளாதார அடித்தளத்தையும் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உருவாக்கி கொள்வீங்க. கல்வியில ஒரு வெற்றி கிடைக்கும். வித்யா காரகனான புதனை ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு 5ஆம் வீடான புண்ணிய மற்றும் கல்வி ஸ்தானம் அசாத்திய பலம் பெறுவதால் கல்வியில் பிரம்மாண்டமான சாதனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க படைக்க போறீங்க. உயர்கல்வி கற்க விரும்பும் மாணவர்களுக்கு நாட்டின் மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்களில் இடமானது கிடைக்கும். போட்டித் தேர்வுகள் மற்றும் அரசு வேலைக்கான தேர்வுகளில் நீங்கள் மாநில அளவில் முதன்மை மதிப்பெண்கள் பெற்று வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க. நீங்களாவோ உங்களுடைய குழந்தைகளோ யாராவது ஒருவருடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரம் கல்வியில சிறப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் நிச்சயமா கிடைக்கவா ஆரம்பிக்கும். உங்களின் சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே தீர்வுக்கு வர ஆரம்பிக்கும். தொழில் சார்ந்த முதலீடுகளில் கவனங்கள் உங்களுக்குள்ள வேண்டும். உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படத்தான் செய்யும். அதனை மட்டும் நீங்கள் தளர்த்தெறிந்து வாழ்க்கைக்குள்ள வந்தீர்கள் என்றால் ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். கன்னி ராசியில் பிறந்த உத்திரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படத்தான் செய்யும். அதை தாண்டி வந்தால்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அஸ்தம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சோர்வுகள் ஏற்படும். அதனையும் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். சித்திரையில் பிரிந்தவர்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். யார் எப்படி என்பதை புரிந்து கொண்டு அதன்படி உங்களுடைய பேச்சுக்களையும் உங்களுடைய பழக்க வழக்கங்களையும் வைத்துக் கொண்டால் அது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். இந்த உலகத்தில் யாரையுமே நம்பக்கூடாது என்ற கசப்பான உண்மையை அந்த ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கவா ஆரம்பித்தது. உடைந்த கண்ணாடி துண்டுகளைப் போல உங்களுடைய நம்பிக்கைகளும் சிதறிய போது உங்களுடைய வாழ்வின் மீதான பிடிப்பே தளர்ந்து போனது போன்ற ஒரு நம்பிக்கை வீழ்ச்சியையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சந்தித்தீங்க. அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருந்து தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. ஆனால் இது எதுவுமே ஆரம்பத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியாது. நாட்களும் காலங்களும் போக போகத்தான் இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. இது உண்மையா பொய்யா என்பதையும் கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம கன்னி ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு புதிய சொத்தில் ஒரு யோகமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகிவிடும். 4ஆம் வீடான பூமி மற்றும் வாகன ஸ்தானாதிபதியின் அனுகூலமான அமைப்பால் சொந்த வீடு, மனை, தோட்டம் அல்லது புதிய வாகனம் வாங்கும் உங்களின் நீண்ட நாள் கனவு நினைவாக போகிறது. பல வருடங்களாக இழுபறியில் இருந்து கொண்டிருந்த பூர்வீக சொத்துக்கள் மற்றும் நில விவகாரங்கள் எவ்விதமான வில்லங்கங்களும் இன்றி உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய கைக்கு வந்து சேரும் ஒரு நல்ல ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வங்கியின் வீட்டு கடன்கள் மிக எளிதாகவே உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்துவிடும். உங்களின் பெயரிலேயே புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாவதால் சமூகத்தில் உங்களின் பொருளாதார பலன் பல மடங்கு உயர்ந்து உங்களுடைய வாழ்வாதாரம் நிலையானதாக மாறிவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சேமிப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும்.
இரண்டாம் வீடான தனஸ்தானமும் 11ஆம் வீடான லாபஸ்தானமும் ஒன்றிணைந்து செயல்படுவதால் இனிமே உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் வீண் விரயமாகாமல் சுப செலவுகளாக மாறும் அல்லது சேமிப்பாக உருவெடுக்கவும் ஆரம்பிக்கும். வங்கி கணக்கில் உங்களின் சேமிப்பு தொகை உயர்ந்து தங்கம், வெள்ளி, நகைகள் மற்றும் பரஸ்பர நிதிகள், நிலையான வைப்பு தொகைகளில் முதலீடு செய்யும் அளவிற்கு பணப்புழக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்துவிடும். உங்களின் எதிர்கால வாழ்க்கையும் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் படியான ஒரு வலுவான பொருளாதார அடித்தளத்தையும் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உருவாக்கி கொள்வீங்க. கல்வியில ஒரு வெற்றி கிடைக்கும். வெற்றியா காரகனான புதனை ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு 5ஆம் வீடான புண்ணிய மற்றும் கல்வி ஸ்தானம் அசாத்திய பலம் பெறுவதால் கல்வியில் பிரம்மாண்டமான சாதனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க படைக்க போறீங்க. உயர்கல்வி கற்க விரும்பும் மாணவர்களுக்கு நாட்டின் மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்களில் இடமானது கிடைக்கும். போட்டித் தேர்வுகள் மற்றும் அரசு வேலைக்கான தேர்வுகளில் நீங்கள் மாநில அளவில் முதன்மை மதிப்பெண்கள் பெற்று வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க. நீங்களாவோ உங்களுடைய குழந்தைகளோ யாராவது ஒருவருடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரம் கல்வியில சிறப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் நிச்சயமா கிடைக்கவா ஆரம்பிக்கும். உங்களின் சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே தீர்வுக்கு வர ஆரம்பிக்கும். தொழில் சார்ந்த முதலீடுகளில் கவனங்கள் உங்களுக்குள்ள வேண்டும். உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படத்தான் செய்யும். அதனை மட்டும் நீங்கள் தளர்த்தெறிந்து வாழ்க்கைக்குள்ள வந்தீர்கள் என்றால் ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். கன்னி ராசியில் பிறந்த உத்திரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படத்தான் செய்யும். அதை தாண்டி வந்தால்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அஸ்தம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சோர்வுகள் ஏற்படும். அதனையும் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். சித்திரையில் பிரிந்தவர்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். யார் எப்படி என்பதை புரிந்து கொண்டு அதன்படி உங்களுடைய பேச்சுக்களையும் உங்களுடைய பழக்க வழக்கங்களையும் வைத்துக் கொண்டால் அது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு